காட்டுல தான் அவங்க கழிக்கணும். அவங்களுக்கு வேண்டிய உணவை லக்ஷ்மணன் தான் காட்டுல சேகரிச்சு கொண்டு வருவாரு. ஒரு நாள் லக்ஷ்மணன் காட்டுக்கு காய்கறி எல்லாம் சேகரிக்கிறதுக்காக போயிருந்தாரு. அப்போ ஒரு மரத்தடியில சீதை ராமனோட மடியில தலை சாஞ்சி தன்னையே மெய்மறந்து படுத்திருந்தாங்க. அப்ப அங்க வந்த சைந்தன் சீதையோட அழக பார்த்து மயங்கி போனான். அவளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்கு தோணுச்சு. அவன் உடனே காக்கையா மாறி ஒரு மரத்துல போய் உக்காந்தான். சீதைய எப்படியாவது தொட்டா மட்டும் போதும் அப்படின்னு துடிச்சான். சீதையோட மார்பு சேலை விலகும் போது சைந்தன் சட்டுன்னு இறங்கி மார்பு பக்கம் போய் கொத்திட்டான். லேசா சீதை பதறிட்டாங்க. ராமனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வில் மட்டும் பக்கத்துல இருந்தது, ஆனா அம்பு இல்ல. உடனே தரையில உள்ள புல்ல கிள்ளி வில்லுல மாட்டி எய்தாரு ராமன். சைந்தனோட ஒரு கண் தொலைக்கப்பட்டுச்சு. சைந்தன் உடனே மறைந்து போயிட்டாரு. சீதை ராமர் கிட்ட கேட்டாங்க,